வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தங்கலான் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விக்ரம் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை பா ரஞ்சித் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. பா ரஞ்சித் தன்னோட படங்கள் வழியா என்ன மாதிரியான அரசியல் பேசுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படமும் ஒரு பீரியாடிக் மூவி, அதுவும் த ரியல் கேஜிஎஃப் இது அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இது வழியா என்ன அரசியல் பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்துச்சு. பட் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப நீட்டாவே சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலா 1850 வருஷத்துல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனமலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு தங்க சுரங்கம் இருக்கு. பட் அங்க தங்கத்தை தேடி போறவங்க எல்லாருக்குமே பேராபத்து வருது. அதுவும் ஆரத்தி அப்படின்ற ஒரு சூரியக்காரினால அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இருக்கு. அந்த தங்கத்தை எப்படியாவது எடுத்தே தீரணும் அப்படின்றதுக்காக கிளெமெண்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அபிஷியல் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் நம்ம தங்கலானோட கதையை காட்டுறாங்க. இவர் தன்னோட மக்களோட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. சின்ன இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நிலத்தையுமே ஒரு மிராஸ்தார் தந்திரமா புடுங்கிறாரு. அண்ட் இவங்க குடும்பத்தையே பண்ணடிமைகள் மாதிரி வச்சிருக்காரு. இந்த அடிமைத்தனத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு விக்ரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் கிளெமெண்ட் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அதாவது அந்த தங்கத்தை சர்ச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கும் பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ விக்ரமும் கூட போறாரு. அண்ட் சில பேரும் கூட போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த தங்கத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா இல்லையா, அண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரி ஆர்த்தி யாரு அண்ட் விக்ரம் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மக்களோட வாழ்வியலை எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாம சொன்னது அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அவங்களோட வாழ்க்கை முறை அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஈவன் சின்ன ஒரு ஜாக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டா கன்வே பண்ண ஒரு படம். இன்ஃபேக்ட் லாங்குவேஜ் கொண்டு எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாம அந்த டைம்ல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசியிருப்பாங்க. சொல்ல போனா இந்த படத்துல அதை ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த டீம் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணவே இல்லை. அதே மாதிரி அப்ப இருக்கக்கூடிய அந்த ஹைரார்கியல் சிஸ்டம், அதாவது சோசியல் ஹைரார்கி எப்படி இருந்துச்சுங்கிறத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதாவது சுப்ரீமா இருக்கிறது வெள்ளைக்காரனா இருப்பான். வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா தட்டுறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் வெள்ளைக்காரனோட ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மிராஸ்தார்கள் எப்படி வெள்ளைக்காரனோட தயவுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. இதுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஸோ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனோட போராட்டம் அப்படின்றது எப்பவுமே நிலத்துக்காக தான் இருந்திருக்கு. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதையும் காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த தங்கம் எடுக்க போகும்போது இவங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே நீட்டா இருக்கும். அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த ஆலுசினேஷன் சீன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் விக்ரமுக்கு வரக்கூடிய அந்த ரியலைசேஷனா இருக்கட்டும், அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமா மேல பயங்கர வெறித்தனமான பேஷன் இருந்தாதான் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும். உண்மையிலேயே நீட்டா கொண்டு வந்திருந்தாரு. பாடி லாங்குவேஜ்ல இருந்து கெட்டப்ல இருந்து எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல ஜிவியோட மியூசிக் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம் தான். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க காட்டக்கூடிய அந்த ரியல் இமேஜஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லார்ஜர் தென் லைஃப் மூவி அப்படின்னே சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது அந்த பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டத்தை இவங்க ப்ராப்பரா கன்வே பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள்ல அது ரொம்ப எவிடென்டாவே தெரிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு அந்த விலங்குகளோட சண்டை போடக்கூடிய காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செயற்கைத்தனமா அமைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல எல்லாமே இன்னும் கொஞ்சம் சிஜி எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நல்லாவே இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான லார்ஜர் தென் லைஃப் மூவிக்கு அதுதான் முக்கியமான ஃபேக்டர். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறது, நிறைய விஷயங்களை ரஷ் அப் பண்ணி சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது நிறைய கண்டென்ட் இருக்கு, அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்குள்ள ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் நீட்டாவே தெரிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அடிமைத்தனமான லைஃப்கள், அதாவது இந்த மிராஸ்தார் கிட்ட இருந்ததும் சரி, அந்த வெள்ளைக்காரன் கிட்ட இருக்கிறதும் சரி, இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காட்டியிருந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு விதமான இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ அதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே வரும். ஸோ அதை இவங்க கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இந்த படத்துல இருந்தாலும் இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த விஷயத்த ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3.5 out of 5. இந்த படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு பொறுமை தேவை, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.